மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாகிவிட்டார். தொடர்ந்து தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது நம்முடைய இணைப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம், உங்களுடைய இரங்கல் பதிவு. வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள், அதாவது தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மறைவு என்பது இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் பேரியக்கத்திற்கு மட்டுமல்ல, தொழிலாளர் வர்க்கத்திற்கும் அதே போன்று உழைக்கும் வர்க்கத்திற்குமான ஒரு பெரும் பேர் இழப்பு என்றுதான் நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். வாழ்நாள் முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி இதை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு முழுமையான அளவிற்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமில்லாமல் தொழிலாளர் தோழர்கள், அது குறிப்பாக உழைக்கும் வர்க்கம் எந்த நிலையிலும் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற வகையிலே அவர்களுக்காக குரல் எழுப்புவதிலே தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் முழுமையான அளவுக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு குரல் எழுப்பி அதன் மூலம் அவருடைய உரிமையை காத்தவர் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது. குறிப்பாக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தலில் சிபிஎம், அதாவது நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு ஒரு தோழமை வைத்துக் கொண்ட போது, அதாவது கூட்டணி வைத்துக் கொண்ட போது, அப்போது ஒரே மேடையிலே சீதாராம் யெச்சூரி அவர்களும் அம்மா அவர்களும் பேசியது இன்றைக்கு கூட ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். அவரை நான் கண்ட வரையிலே பார்த்தா ஒரு எளிமையும் அதே போன்று எந்தவித ஒரு பதடாபமும் ஆடம்பரம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் என்று சொன்னால் நிச்சயமாக தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் நிச்சயமாக நாம் சொல்லியாக வேண்டும். எனவே அவர் 72 வயதில் இறந்தது என்பது நிச்சயமாக மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு விஷயமாகும். காலதேவன் நம்மிடையே பிரித்தாலும் கூட அவர் உழைக்கும் வர்க்கத்திற்கும் தொழிலாளர் வர்க்கத்திற்கும் ஆற்றிய பங்கு என்பது நிச்சயமாக யாராலும் மறக்க முடியாத ஒன்றாகத்தான் நிச்சயமாக கருத முடியும். அந்த வகையில தோழர் இன்றைக்கு நம்மிடையே இல்லைன்னாலும் கூட அவர் விட்டு சென்ற அந்த அவர் தொழிலாளர் மத்தியிலேயும் சரி, அதே போன்று உழைக்கும் வர்க்கத்திலும் சரி, அவர் உரிமைக்காக போராடியது, உரிமைகள் பெற்றுத்தந்து இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உழைக்கும் வர்க்கம் சரி, அதே போன்று தொழிலாளர் தொழில் சரி, அவரை என்றைக்கும் மறக்க மாட்டார்கள். இந்திய நாடும் மறக்காது, தமிழ்நாடு மறக்காது என்பது தமிழ்நாடு நிச்சயமாக அவருடைய நினைவுகளை சுமந்திருக்கும் என்ற அந்த ஒரு கருத்துக்களை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்ற வகையில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆழ்ந்த இரங்கல்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைப்பில் இரங்கலை பதிவு செய்ததற்கு நன்றி திரு ஜெயக்குமார்.